சரி, இன்கோ கன் இது. புது கன் தான் வாங்கினேன். வாங்கி ஒரு 10 நாள் ஆகுது. 850 NM இது இந்த கன்று. எனக்கு வந்து கார் பர்பஸு, காரு எல்லாம் அதுக்கெலாம் வந்து 500 போதும்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி 850 வாங்கலாம், திடீர்னு ஒரு போல்ட் லூஸ் ஆகலாம், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 850 வாங்கினேன். 17 இன்ச்சு தான் இப்போ வீல் போல்ட்டே வருது. 17 சைஸ் தான் நெட்டு இது ஃபிக்ஸிங்கு. இது டெஸ்டர் வண்டி, டெஸ்டர் காரு. ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து இப்போது வீல் போல்ட் லூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஸ்லோ ஸ்பீடு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இது வந்து லூஸ் ஆகுது, அப்படியே லூஸ் ஆகுது தான். லூஸே ஆகலைங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை, லூஸ் ஆகலைன்னு. இப்போ வந்து இந்த நம்ம வடிவேல் வந்து மிஷின் ஒன்று விற்றா தெரியுங்களா, கரப்பாம்பூச்சி மிஷினு. அந்த கரப்பாம்பூச்சியை வந்து எப்படி கொல்றதுன்னு சொல்லி, அந்த மாதிரி வந்து இந்த கரப்பாம்பூச்சி மிஷின் மாதிரி தான் ஆகிட்டு நிலமை இருக்குது. இப்போ என்ன பண்ணால், இப்போ பிட்டு இப்படி போட்டு, அதுக்கு பிறகு இந்த ராட்செட் இப்படி போட்டு, ஏன்னா பாருங்க, நான் இந்த பைப்பை போட்டு இப்படி லூஸ் பண்ணால் இப்போ வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, லூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து லூஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த ராட்செட்டில் எடுத்து ராட்செட்லேருந்து கட்டி, சாரி சார், மொபைல் கீழே வந்துச்சு. ராட்செட்டில் கழட்டி இதை எடுத்து அதுக்கப்புறமா லூஸ் பண்ணால் லூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதான் அந்த கரப்பாம்பூச்சி பிடிச்சி அந்த உலக்கில் போட்டு நங்குன்னு குத்துற மாதிரி கணக்காயிடுச்சு இந்த 850 NM கன்று என்கோது. ஏன்னா நான் இது மட்டும் இல்லை, என்கோதில் வந்து 850 கன்று இதெல்லாம் வந்து என்னது, இந்த 400 NM இந்த ஒன்று வச்சுருக்கேன் ஆல்ரெடியாக. பாரு, என்கோ தான். ஏன்னா இந்த 400 NM இதில் சுத்தமாக லூஸ் ஆகாது, சும்மா பேருக்கு தான் ஃபோனு இது கன்று. ஏன்னா இதுவும் வேஸ்ட்டு பாருங்கள். அதனால் ட்ரில்லிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், 66 NM ட்ரில்லிங் மிஷின். இதெல்லாம் இவ்வளோலாம் வாங்கி வச்சு, ஏன்னா அந்த கன்று வாங்கியும் நம்மளுக்கு யூஸ் ஆகலை. எந்த கன்று, அந்த கன்றும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வாங்குங்க. முதலீடு நம்ம மெக்கானிக்கெல்லாம் முதலீடு போடுறோம், அது தகுந்த மாதிரி ப்ராடக்ட் தயாரித்து தரத்தில் கம்பெனிக்காரங்க கேரண்டின்னு கொடுத்துட்றாங்க. லூஸ் ஆகலாம். நம்ம அந்த கரப்பாம்பூச்சி மிஷின் மாதிரி அந்த வடிவில் வித்தாரு பார்த்தீங்களா, உலக்கில் தூக்கி கரப்பாம்பூச்சி போட்டு நங்குன்னு அடிக்கிற மாதிரி கணக்கில் இந்த ராட்செட்டும் இந்த பைப்பு, இந்த கன்று இல்லைன்னா இந்த ராட்செட்டும் இந்த பைப் இல்லைன்னா இந்த வீல் போல்ட் லூஸ் பண்ணிக்க முடியாதுண்ணா. இந்த கன்னை வச்சிக்கின்னு உக்காந்தான் இருக்கணும். வேஸ்ட்டு கன் இது. ஏன்னா நான் அந்த கம்பெனி பேர் கெடுக்கிறதுக்காக சொல்ல, சரி நம்ம முதலீடு போட்டு இவ்வளோ வாங்குகிறோம், 14,000 கொடுத்து வாங்கினேன். இந்த 14,000த்துக்கு தகுந்த மாதிரி கன்று இருக்கணும்ல. இந்த பாக்ஸ் பாருங்கள், புது பாக்ஸை காட்டுற பாருங்கள். புது பாக்ஸு நான் எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ஆகிடுது. இப்போ வந்து அந்த வீல் எல்லாமே அந்த வீல் எல்லாமே நம்ம கழட்டி மாட்டணும். இன்னும் இருக்கிறதுல ராட்செட் போட்டு தான் கழட்டணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்.